டுடோரியலுக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட்டால் இந்த டுடோரியல் உருவாக்கப்பட்டது. நியூயார்க்கில் ஜேசனிடம் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட் ஒரு மின்னஞ்சலை பெற்றார். அவர் டிரிப்டிக்ஸ் ஐ செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஜேசன் டிரிப்டிக்ஸ் ஐ செய்வதற்கான மாற்று வழியை கண்டறிய அதை பற்றிய நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டார். ஜேசன் லேயர் மாஸ்க் ஐ பயன்படுத்தி ஒரு மாற்று வழியை கண்டறிந்தார். அதை இந்த டுடோரியலில் காட்ட நினைக்கிறேன். டிரிப்டிக்ஸ்க்காக ஜேசன் பயன்படுத்திய படத்தை என்னால் காட்ட முடியாது, ஏனெனில் அவை இலவசமாக கிடைப்பவை அல்ல. எனவே என்னால் அதை பயன்படுத்த முடியாது. டிரிப்டிக்ஸ் ஐ செய்ய லேயர் மாஸ்க் ஐ பயன்படுத்துவது மிக சுலபம். லேயர் மாஸ்க் ஐ பயன்படுத்துவது பற்றிய அவரது கோட்பாட்டை சற்று நான் மாற்றியுள்ளேன். எனக்கு ஏன் அந்த யோசனை வரவில்லை என திகைக்கிறேன். இங்கே இந்த 3 காட்சிகளுடன் டிரிப்டிக் செய்ய விரும்புகிறேன். இந்த படத்தை இடப்பக்கம் வைக்க விரும்புகிறேன், இரண்டாவது நடுவில். இது வலப்பக்கத்தில். இந்த சதுர frameகளை இந்த படத்துக்கு பொருந்துமாறு வேறு ஒன்றுக்கு மாற்ற விரும்புகிறேன். இது எவ்வாறு வேலை செய்கிறது என பார்ப்போம். இப்போது இங்கே இந்த படங்களுடன் டிரிப்டிக் செய்ய ஆரம்பிக்கலாம். என் டூல்பாக்ஸ் விண்டோவை மேலே கொண்டுவர tab ஐ அழுத்துகிறேன். ஃபைல் ல் சொடுக்கி புது படத்தை உருவாக்க நியூ ஐ தேர்க. விட்த் க்கு 3400 மற்றும் ஹெய்ட் க்கு 1200 என முன்னிருப்பு மதிப்புகளை பெறுகிறோம். 1000 x 1000 கொண்ட 3 படங்களை வைத்துள்ளேன். அவற்றிற்கு இடையே 100 பிக்ஸல்ஸ் பார்டர் உள்ளன. அது எவ்வாறு வேலை செய்கிறது என பார்க்கலாம். புது படத்தினுள் இந்த படத்தினை பெற இந்த படத்தின் பேக்கிரவுண்ட் லேயர் ஐ டூல்பாக்ஸ் ல் இருந்து இங்கே என் புது படத்துக்கு இழுக்கிறேன். இங்கே பேக்கிரவுண்ட் பிரதியை பெறுகிறோம். இது என் இடப்பக்க படமாக இருந்தது. எனவே இதை லெஃப்ட் என மறுபெயரிடுகிறேன். டைப் செய்த பிறகு Enter ஐ அழுத்துக. எனவே இந்த படம் இடப்பக்கத்தில் இருக்க வேண்டும். அடுத்த படம் வலப்பக்கத்தில் இருக்க வேண்டும். எனவே அவ்வாறே படத்தை இழுத்து அதற்கேற்றவாறு பெயரிடுகிறேன். ரைட். இது மூன்றாவது படம். இது என் மைய விண்டோவாக மாறும். எனவே இந்த படத்தை புது படத்துக்கு மேலே இழுத்து இந்த லேயர் ஐ சென்டர் என மறுபெயரிடுகிறேன். ரைட் மற்றும் சென்டர் லேயர்களை மறைய செய்கிறேன். இப்போது லெஃப்ட் லேயர் அளவை சற்று குறைக்கிறேன். என சிறிதாக்கும் போது இந்த லேயரின் ஓரங்களை காணலாம். படத்தின் முழு frameம் காண கிடைக்கிறது. இப்போது மூவ் டூல் ஐ தேர்கிறேன். அதன் மூலம் இந்த படத்தை சற்று நகர்த்தி சரிசெய்ய முடியும். இந்த படம் நகருவதில்லை, ஏனெனில் சென்டர் லேயர் ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன். எனவே இப்போது லெஃப்ட் லேயர் ஐ தேர்ந்தெடுத்து அதை நகர்த்தி பாட்டில் ஐ நிலையில் வைக்கவும். இந்த லேயர் ஐ சற்று குறைக்க விரும்புகிறேன். எனவே டூல்பாக்ஸ் ல் இருந்து ஸ்கேல் டூல் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். டூல் இன்ஃபோ க்கு சென்று ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஐ சொடுக்குக. பிரிவ்யூ ல் இமேஜ் ஆப்ஷன் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். இப்போது லேயரினுள் சொடுக்கி இன்ஃபோ விண்டோவை ஒரு பக்கமாக இழுத்து மூலையில் இருந்து அதை குறைக்கவும். அதிகம் அல்லது சற்று குறைவு என நினைக்கிறேன். இந்த படத்தை பிடித்து நான் விரும்பும் இடத்தில் வைக்க முடியும். இங்கே சில கைட்லைன்ஸ் ஐ நான் வைத்திருக்க விரும்புகிறேன்.
100% க்கு படத்தை பெரிதாக்குகிறேன். மேல் இடது மூலைக்கு செல்கிறேன். கைட்லைன்ஸ் க்கு இப்போது ரூலர்ஸ் ஐ கீழே இழுக்கிறேன். ரூலர் ஐ என்னால் ஏன் நகர்த்த முடியவில்லை என திகைத்தேன். இங்கே ஒரு ஆப்ஷன் உள்ளது, மூவ் தே ஆக்டிவ் லேயர். இதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நடப்பு லேயர் ஐ நகர்த்தலாம். லேயர்களை பாதுகாக்க இது நல்ல ஆப்ஷன். இடப்பக்கத்தில் ஃப்ரேம் ன் அளவை 100 என தேர்கிறேன். பின் கீழே சென்று அதை 1100 என அமைக்கிறேன். இடப்பக்கத்தில் இதை 1100 என அமைக்கிறேன். இதுதான் என் படத்தின் ஃப்ரேம். Shift Ctrl E முழு படத்தை கொடுக்கிறது. இப்போது ஆக்டிவ் லேயர் ஆப்ஷன் ஐ தேர்கிறேன். ஜூம் ரேஷியோ வில் 10% ஐ தேர்கிறேன். 13% ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும் என நினைக்கிறேன். அது போதுமானது. ஸ்கேல் டூல் ல் சொடுக்கி ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஐ வைத்துக்கொள்க. இந்த ஸ்கேல் விண்டோ ஐ ஃப்ரேம் ஐ விட்டு வெளியே இழுக்கவும். இப்போது இந்த படத்தை அளவிடவும். இப்போது இந்த படத்தை எங்கு வைக்க விரும்புகிறேனோ அந்த ஃப்ரேம் உள்ளது. இதை சற்று சிறிதாக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏனெனில் இங்கே படத்தில் கிளாஸ் ன் நிழல் எனக்கு வேண்டும். இப்போது ஸ்கேல் ல் சொடுக்கி என் அளவிடப்பட்ட படத்தை பெறுகிறேன். படத்தை சுற்றி ஃப்ரேம் ஐ பெறுவதற்கு லேயர் மாஸ்க் ஐ சேர்க்கிறேன். என் லேயர் மாஸ்க் ஐ பிளாக் ஆக்குகிறேன். அது புல் டிரான்ஸ்பரன்சி. ஆட் ல் சொடுக்குக. எனவே இப்போது ஓரங்களுக்கு உள்ளே ஒரு செவ்வகத்தை தேர்க. செவ்வகத்தை வெள்ளையுடன் நிரப்புக. வெள்ளை நிறத்தை இங்கே இழுக்கிறேன். பாட்டில் காண கிடைத்ததை காணலாம். இங்கே ஃப்ரேம் ஐ முடிப்பதற்கு அதை பெரிதாக்குகிறேன். லேயர் மாஸ்க் ல் ஒழுங்கற்ற ஸ்ட்ரோக்ஸ் உடன் வெள்ளையுடன் வரைவோம். அதை செய்ய பிரஷ் டூல் ஐ தேர்கிறேன். இங்கே டயலாக் சென்று வரைவதற்கு ஒரு மிருதுவான பிரஷ் ஐ தேர்கிறேன். வரைவதற்கு முன் Shift Ctrl A ஐ அழுத்தி நான் தேர்ந்தெடுத்ததை நீக்க வேண்டும். இப்போது வெள்ளையுடன் வரைய ஆரம்பிக்கலாம். வெள்ளை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இப்போது இங்கே சுற்றி வெள்ளையுடன் வரைகிறேன். லேயர் மாஸ்க் ல் வெள்ளையை வரையும் போது கீழே படத்தை வெளிப்படுத்துகிறேன் என்பதை காணலாம். வரைவது ஒழுங்கற்றது. ஆனால் பரவாயில்லை. இப்போது வேறு பிரஷ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். இது பரவாயில்லை என நினைக்கிறேன். தெளிவில்லாத ஓரங்களை பெறுகிறேன். படத்தை 100% பெரிதாக்க வேண்டும். அப்போதுதான் இதை பார்க்கலாம். இங்கே ஒரு வகையான தெளிவில்லாத ஓரத்தை பெறுகிறேன். அதன் மேலே இருமுறை வரைவதன் மூலம் மேலும் தெளிவில்லாமல் ஆக்குகிறேன். இப்போது ஓரங்கள் மேலும் ஒழுங்கற்று இருப்பதை காணலாம். அநேகமாக இங்கு இது சரியான டூல் இல்லை. ஆனால் பல்வேறு டூல்களை பயன்படுத்த முடியும்.
இப்போது இந்த படத்தை கூர்மையாக்க விரும்புகிறேன். இன்னும் லேயர் மாஸ்கில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை சோதிக்கலாம். இங்கே அதை சோதிக்கலாம். இங்கே லேயர் மாஸ்க் வெள்ளையுடன் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எனவே பில்டர்ஸ், பிளர், காஷியன் பிளர் ல் சொடுக்கி அதிக பிளர் எண்ணிக்கையை இங்கே தேர்கிறேன். இது போதும் என நினைக்கிறேன். இப்போது உண்மையிலேயே தெளிவில்லா ஓரங்களை இங்கே சுற்றிலும் கொண்டுள்ளேன். எனவே முழு படத்தில் காணலாம். Shift Ctrl E. என் டிரிப்டிக் ன் முதல் பகுதியை வைத்துள்ளேன். அதே வழியில் மற்றவற்றையும் செய்கிறேன். மற்ற படங்களுடன் முடித்திருக்கிறேன். இதை பார்க்கலாம். ரூலர்களுக்கு வெளியேயும் வரைந்துள்ளேன். அதை இங்கேயும் செய்யலாம். இப்போது ரூலர்களை நீக்க விரும்புகிறேன். அதை செய்வதற்கான புதிய வழி இமேஜ் க்கு சென்று கைட்ஸ் ல் இங்கே ரிமூவ் ஆல் கைட்ஸ். இங்கே புது கைடு செய்ய முடியும் என கண்டறிந்தேன். பொசிஷன் ஐ எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கலாம். இந்த ஆப்ஷன்களை கொண்டிருப்பது மிக சிறந்தது. அனைத்தையும் நினைவில் கொண்டிருக்க முடியாத பல ஆப்ஷன்களை கிம்ப் கொண்டுள்ளது. வியூ க்கு சென்று ஷோவ் லேயர் பவுண்டரி ஐ தேர்வு நீக்கவும். மூலையினுள் சற்று மேலே இந்த பாட்டில் இருக்க விரும்புகிறேன். இங்கே மேலும் அதிக இடம் உள்ளது என நினைக்கிறேன். இங்கே சற்று குறைவு. வலது மற்றும் மைய படங்கள் இங்கே வலது மூலையில் உள்ளன. ஆனால் இந்த பாட்டில் அங்கே மேலே போக வேண்டும் என நினைக்கிறேன். எனவே முழு திரை பாங்குக்கு செல்கிறேன். சென்டர் மற்றும் ரைட் லேயர் ஐ தேர்வு நீக்கி லெஃப்ட் லேயர் ல் கவனத்தை செலுத்துகிறேன். இப்போது வழிகாட்டுதலுக்கு ரூலர்கள் தேவை. எனவே இமேஜ், கைட்ஸ், நியூ கைடு ல் சொடுக்கி ஹாரிசன்டல் பொசிஷன் ல் 100 ஐ இடுக. மீண்டும் இமேஜ், கைட்ஸ், நியூ கைடு ல் சொடுக்கி வெர்டிக்கல் பொசிஷன் ஐ தேர்ந்து 100 என்க. இப்போது என் மூவ் டூல் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். ஆப்ஷன்ஸ் க்கு சென்று மூவ் தே ஆக்டிவ் லேயர் ஐ தேர்ந்து இதை இங்கே சற்று மேலே நகர்த்துக. ஒரு தவறு செய்தேன் என நினைக்கிறேன். எனவே Ctrl Z ஐ அழுத்தி இந்த படியை உண்டோ செய்கிறேன். இங்கே அந்த மாஸ்க் தேர்வாகி இருப்பதை காணலாம். இந்த லேயர் ஐ நகர்த்த விரும்புகிறேன். எனவே இப்போது படத்தை தேர்ந்து அதை சற்று மேலே இழுக்கிறேன். அதனுடன் மாஸ்க் நகருகிறது. மாஸ்க் ஐ தக்கவைக்க ஒரு வழியையும் நான் கண்டறியவில்லை. ஆனால் அதை சரி செய்யலாம். லேயர் மாஸ்க் ஐ தேர்ந்து மீண்டும் லேயர் மாஸ்க் ஐ இங்கே மூலைக்கு இழுக்கவும். இப்போது இது பரவாயில்லை என நினைக்கிறேன். இப்போது நியூயார்க்கில் ஜேசனின் உதவியுடன் இந்த படம் முடிக்கப்படுகிறது. இல்லை, இந்த படம் முடிக்கப்படவில்லை. சாதாரணமாக நான் மறக்க மாட்டேன். ஆனால் எப்போதும் பதிவு செய்யும்போது மறக்கிறேன். ஏனெனில் என் படத்தை உருவாக்குவதை விட மற்ற விஷயங்களைப் பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் அதை சேமிக்க மறந்தேன். egemesto.xcf என சேமிக்கவும். xcf அனைத்து லேயர் தகவல்களையும் கொண்டுள்ளது. இணையத்திற்காக மறு அளவாக்குதல் பற்றிய அனைத்தையும் நீக்குகிறேன். இந்த ஃபைலுக்கு இணைப்பை காட்டப்படும் குறிப்பில் காணலாம். meetthegimp.org. உங்கள் கருத்துக்களை அளிக்க விரும்பினால் செய்யலாம். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.